இன்னைக்கு டே 16 ஆஃப் ஷெட்டிங்ல பேக் அண்ட் பைசப்ஸ் போட போறேன். வழக்கம் போல ஒரு பிளாக் காஃபி போட்டு பனானா மிக்ஸையும் சாப்பிட்டு ஜிம்முக்கு வண்டியில கிளம்பிட்டேன். ஜிம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கேஷுவலா ஆய் சொன்னாங்க. சரி இன்னைக்கு பேக் ஒர்க் அவுட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க உங்களோட ஒர்க் அவுட்ல ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னா முதல்ல உங்க பிரீத்திங்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒர்க் அவுட்ல பிரீத்திங் ஃபிக்ஸ் பண்றதுனால உங்களால இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் ரெப்பையும் ஒழுங்கா போட முடியும். இதுல ரெண்டு மேட்டர் இருக்கு, ஒன்னு கான்சென்ட்ரிக், இன்னொன்னு எசென்ட்ரிக். நீங்க வெயிட்டை லிஃப்ட் பண்றது வந்து கான்சென்ட்ரிக், வெயிட்டை ரிலீஸ் பண்றது வந்து எசென்ட்ரிக். நீங்க கான்சென்ட்ரிக்ல பிரீத் அவுட் பண்ணணும், எசென்ட்ரிக்ல பிரீத் இன் பண்ணணும். இப்போ நீங்க வீடியோல பார்த்த மாதிரி இது வந்து எல்லா டைப் ஆஃப் லிஃப்டிங் ஒர்க் அவுட்ஸ்க்கும் பொருந்தும். இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றப்ப கொஞ்சம் அன்ஈவனா ஃபீல் ஆகும், போக போக உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு பேக் அண்ட் பைசப்ஸ் பிரிச்சுட்டு பம்ப் செக் பண்ணலான்னு பார்த்தா உடம்பெல்லாம் சுருங்கிட்டு இருக்கு. கார்ப்ஸ் கம்மியா இருக்கனால இப்படி தெரியுது. வீக்ல கார்ப்ஸ் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் நிறைய பேர் டயட்னு பேர்ல ரைஸ்லாம் அவாய்ட் பண்றீங்க. ஆனா என்ன பாருங்க, தோசைலாம் சாப்பிட்டு தான் இருக்கேன். பாடியிலும் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ ஃபேட் லாஸின் பேர்ல டெய்லி சப்பாத்தி தின்றதை நிறுத்திட்டு பேசிக் திங் கேலரிஸ்னா என்னன்னு கத்துக்கிட்டு உங்களோட ஃபேட் லாஸ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கான ஸ்டெப்ஸை 10 மணி ஆனாலும் முடிச்சுட்டு நாளைக்கு தேவையான ஓவர் நைட் ஓட்ஸை செஞ்சுட்டு இன்னைக்கு டேயே முடிச்சிட்டேன்.